Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கங்களே, இன்றைய தினமணி செய்தித்தாள போட்டித் தேர்வு பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்ப்போங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து மணிப்பூர் முதல்வர் பிரேம் சிங் ராஜினாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புதிய முதல்வர் பதவி ஏற்றுட்டாரு அப்படின்னா அவருடைய பேரை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து மீதி எல்லாமே பொலிட்டிக்கல் நியூஸ் தான் இருக்கு. நமக்கு தேவை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது இம்பார்ட்டன்ட்டோ நம்ம அதை மட்டும் தான் நோட் பண்ண போறோம். அடுத்து அந்த தலையங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம் என்ற அரசு சாரா அறக்கட்டளை அண்மையில் வெளியிட்டுள்ள அசர் 2024 ஆண்டு அறிக்கை நாடு முழுவதும் பள்ளி கல்வியில் உள்ளத குறைபாடு அப்புறம் எங்க வந்து சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் வந்து ஏற்கனவே வந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தினால வந்து பாத்தீங்கன்னா மாணவர் மத்தியில வந்து கல்வி கற்கும் திறன் அதாவது படிக்கக்கூடிய திறன் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அறக்கட்டளை வெளியிட்டிருக்க ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நேர்மாறா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது அடுத்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போறோம். பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பிரதம் என்ற அரசு சாரா அறக்கட்டளை எதுக்காக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வியை பத்தி ஸ்டடி பண்ணி அதுக்கான சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிடுறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வெளியிட ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அசர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அசர் அப்படின்னா பள்ளி கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லூரி கல்வியா பள்ளி கல்வியா இல்லை வேற ஏதாவது அப்படின்ற மாதிரி நமக்கு தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் அந்த இது தெரிஞ்சுட்டா போதும். ஸோ அதுதான் நம்ம எக்ஸாம்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வந்து அடுத்து குழந்தைகளின் எதிர்காலத்தை பத்தி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வந்து குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யவும் அதை ஒழுங்குபடுத்தும் 1986 நம் நாட்டில் வந்து சட்டம் இயற்றப்பட்டுள்ளது வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு லென்த்தியெல்லாம் எழுத வேண்டியதில்லை, ஷார்ட்டா எழுதினா கூட போதும். நோட்ஸ் மேக்கிங்ல குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்ய வந்து பார்த்தீங்கன்னா 1986 சட்டம் இயற்றப்பட்டது. அவ்வளவுதான். யூனிசெஃப் நிறுவனத்தின் வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்தியாவில் தான் 14 வயதுக்குட்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக உள்ளனர் என கண்டறியப்பட்டுள்ளது. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நடந்த சர்வேயிலும் வெளிப்பட்டிருக்கு. ஸோ 10 மில்லியன் அப்படி பார்க்குறோம். வந்து இப்போ குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னா வந்து என்னன்னா அந்த 14 வயதுக்குட்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறது அப்படின்றது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து 24 அப்படின்றது இப்போ நடந்த 2000 இந்த வருடம் நடந்த குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல இந்த கேட்டதாங்க. ஆர்டிகல் 24 தான் வந்து ஆன்சர். 2015 இயற்றப்பட்ட சிறார் நீதி சட்டம் 18 வயதுக்கு உட்பட்டவர்களை சிறுவர் சிறுமியர் என வரையறுக்கிறது விஷயம். அப்ப சிறார் நீதி சட்டம் அப்படின்றது யாரை வந்து சிறுவர் சிறுமியர் வரையறுத்திருக்குன்னா 18 வயது கீழே இருக்கிறவங்க அப்படி சொல்லி பார்க்கணும். இந்தியாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 14 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தடை விதிக்கப்படும். காரணம் 6லேருந்து 14 வரை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி அப்படின்றது 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அரசாங்கம் வந்து தடை வச்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க. பெண் குழந்தைகளை கருவிலை கண்டறிந்து கொன்று விடுவதை தடை செய்யும் கரு கலைப்புன்னு சொல்லணும். அதுதான் வந்து ரொம்ப டீட்டெயிலா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி சொல்றது மூலியமா வந்து இது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டுரையாளர் வந்து சொல்ல வர்றாரு. 1994 சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடாது என்ற நோக்கத்தில் 2012ஆம் ஆண்டில் போக்சோ சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியவர்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு குறையாத மற்றும் ஆயுள் தண்டனை வரை விதிக்கும் வகையில் சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதே குற்றத்தை குழந்தைகளின் பெற்றோர், காப்பாளர், ஆசிரியர்கள் அல்லது காவல்துறை அதிகாரிகள் செய்திருந்தால் 10 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்கப்படும் சொல்றது. அப்ப என்னன்னா குழந்தைக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ஆண்டு வரையும் குறைந்தபட்சமா வந்து கொடுக்கிறது, ஆயுள் தண்டனை கொடுக்கிறது. அதே மாதிரி வெளியாட்கள் பண்ணாங்க அப்படின்னா அவங்க 7 ஆண்டுகளுக்கும் குறைந்தபட்சமாக தண்டனையும் ஆயுள் தண்டனையாக கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. வந்து இது வந்து குழந்தைகள் பாதுகாப்புக்கு. அதே மாதிரி குழந்தைகளின் பாதுகாப்புக்காகவே வந்து பாத்தீங்கன்னா 1098 வந்து பாத்தீங்கன்னா 1098 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 1098 அப்படின்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சார்பா யார் வேணாலும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம். 21 வயது பூர்த்தி ஆகாத ஆண்களும் 18 வயது பூர்த்தி ஆகாத பெண்களும் திருமணம் செய்து கொள்வதை 1992 வந்து இயற்றப்பட்ட சட்டம் வந்து பாத்தீங்கன்னா தடை விதிக்கிறது. அப்ப குழந்தை திருமண சட்டம் தடை செய்கிறது. ஆனா குழந்தை திருமணம் அப்படின்னு இந்தியாவில் தொடர் கதையாவே இருக்கு அப்படி பார்க்கணும். காரணம் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பள்ளிக்கல்வி முடிஞ்ச உடனே வந்து திருமணம், இல்ல பள்ளிக்கல்வியில் படிச்சுட்டு இருக்கும் போது திருமணம் வந்து அப்ப 18 வயது பூர்த்தி அடைதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்லூரி போகக்கூடிய நிலையில தான் 18 வயது வந்து பூர்த்தி அடையும் சொல்றாங்க. அந்த நிலையில வந்து திருமணம் அப்படின்னு தடை விதிக்கப்படுகிறது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ரத்த தானம் செய்யக்கூடாது என்பது மருத்துவ விதிமுறை ஆகும். அப்ப 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களா வந்து சிறார் சிறுமியர் அப்படின்னு சொல்லிட்டு 2015 சட்டம் வந்து சொல்லுது. அதே மாதிரி 18 வயது பூர்த்தி ரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மருத்துவ விதிமுறை இருக்கு. இதுல ஒரு படி மேல போயிட்டு ஒரு கேஸ்ல வந்து கட்டுரையில எழுதிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 13 வயது வந்து பெண் குழந்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய கருமுட்டையை வந்து பாத்தீங்கன்னா தானம் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க பெற்றோர் வந்து உடனடியா இருந்திருக்காங்க, கருமுட்டையை வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. குழந்தைகளுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், குழந்தை தொழிலாளா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கு என்னென்ன சட்டம் இருக்கு அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட்.
அடுத்து திருக்குறள் வந்து தலையங்கத்துக்குல அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் பெருமை உயர்ச்சி தரும் வந்து இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு தக்க பெருமை முயற்சியை உண்டாக்கும் சொல்கிறாங்க. அப்ப இது செய்வதற்கு அருமையானது அப்படின்றது என்னன்னா இந்த வருஷம் 2025 காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 வந்து காலம் கடந்து நம்ம வந்து முடிவெடுக்கிறது அப்படின்றது மிக மிக தவறான ஒன்றா வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அதுல வெற்றி அடைவது மிக குறைவு. அதனால காலம் கடத்தாம நம்ம ஏற்கனவே வந்து 100 நாள் வந்து ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். ஒரே நேரத்தில் வந்து பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து எப்படி படிக்கிறது அப்படி சொல்லி போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரையும் அதே மாதிரி மற்ற தேர்வுக்கு நீங்க தயாராகிறீங்க, ரயில்வேக்கு தயாராகிறீங்க, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தயாராகிறீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் தயாராகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கும் வந்து காலம் கடந்து தயாரிக்க இப்பொழுதே நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சரியா இருக்கும். இன்னும் எனக்கு ஒரு வாரம் கிடைச்சா போதும் நான் சூப்பரா வந்து ரிவைஸ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம ஒரு வாரம் தள்ளி நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா பின்னாடி ஒரு வாரம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால முடிந்த வரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை படிக்கிறது, ரிவைஸ் பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ரிவிஷனுக்கு டைம் வந்து அதிகமாக ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை வந்து. ஆனால் சர்வீஸ் வாங்குற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இது செய்யறதுக்கு அருமையானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றதுல சோறு உறாமல் வந்து இருக்க வேண்டும், அதை செய்வதற்கு தக்க பெருமை முயற்சியை உண்டாக்கும் சொல்றாங்க. ஸோ அப்போ அது செய்வதற்கு தக்க அந்த முயற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருமை உண்டாக்கும், அது வெற்றி பெறுவது அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பெருமையை உண்டாக்கும் சொல்கிறோம். திருக்குறள் எண் வந்து 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை அப்படி பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் திருக்குறள் வந்து நமக்கு திருக்குறள் பேஸ் பண்ணி கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் வந்து ராணுவ தலைமை தளபதி வந்து உபேந்திர திவேதி அப்படி பார்க்குறோம். ஸோ ஏரோ இந்தியா பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ இந்தியா கண்காட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டாங்க அப்படி சொல்கிறோம். ஸோ அவங்களுடைய பேர் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ஸோ அப்போ 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்ற மாதிரி நமக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வடகொரியோட அதிபர் பேர் வந்து கிம் ஜோங் உன். அப்பப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வந்துட்டு தான் இருக்காரு. அதனால ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல நமக்கு போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து திருச்சி மாவட்டம் வந்து நமக்கு நாம திட்டத்தின் கீழ் வந்து பறவைகள் பூங்கா அப்படின்னு தொடங்கப்பட்டு எங்கு பறவைகள் பூங்கா வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். அடுத்து வந்து HMPV தொற்று வந்து இந்த நோய் வந்து HMPV அப்படின்னு தொற்று வந்திருக்கு. அந்த மாதிரி நோய் வந்ததுன்னா அந்த நோயோட முழு பெயர் என்ன, அந்த நோய் கிருமியோட பெயர் என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றது, இல்லைன்னா நம்ம உடல்ல எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி அடிஷனலாக நம்ம கோர்ஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கார்பரேட் அஃபேர்ஸ் அங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வந்து டீட்டெயிலாக நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஸ்கீமா இருக்கட்டும், இப்போ நமக்கு திட்டமாக இருக்கட்டும், இந்த நோயா இருக்கட்டும், இந்த நோய் கிருமி பற்றின டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ணி அங்கே டீட்டெயிலாக வந்து கொண்டு. ஓகே, நன்றி. நம்ம அடுத்த நாளைய தின செய்தித்தாள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.